பக்த கோடிகளுக்கு வணக்கம். ஆடிப்பெருக்கு ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் 18ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இது காவிரி போன்ற நீர்நிலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடி நமது வாழ்வாதாரத்திற்கு உதவுவதால் இயற்கையை வணங்கும் ஒரு நன்னாளாகும். பொதுவாக இந்நாளில் தொடங்கும் நற்காரியங்கள் பல மடங்கு அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. இத்தகைய இந்நன்னாளில் நாம் இறைவனையும் இறைவியையும் துதித்து மங்களகரமாக துவங்க சில நேர்மறை அதிர்வுகள் மிக்க பதிகங்கள் மற்றும் துதிகளை இங்கே காண்போம். இன்று மாங்கல்யத்தை பெருக்கி போடும் வழக்கமும் உள்ளது. அதுபோல மாங்கல்யத்தை புதிதாக மாற்றி அணியும் பொழுது கூட இந்த துதிகளை நாம் படித்து அல்லது கேட்டு இறைவனை துதிக்கலாம். இறைவன் இறைவியின் அருளை முழுவதாக பெறலாம். சரி, இன்றைய முதல் பாடலை காண்போமா? இன்றைய முதல் பாடல் தேவாரத்தில் 12 திருமுறைகளில் முதல் திருமுறையில் முதல் பாடலாக அமைந்தது. இது திருஞான சம்பந்தருக்கு உமாதேவி ஞானப்பால் ஊட்டிய பிறகு சம்பந்தர் முதலில் இறைவன் மீது திருவாய் மொழிந்த பாடலாகும். இப்பாடலில் தோடுடைய செவியன் என்பது அன்னையை உமாதேவியை குறிக்கிறது. இது சிவனும் சக்தியும் இணைந்த அம்மையப்பரே உலகிற்கு காரணம் என்ற தத்துவத்தை எடுத்துரைக்கிறது. இது பிரமபுரம், அதாவது இன்றைய சீர்காழியில் பாடப்பட்டது. பாடலை காண்போம். திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடலும் தேவார பாடல்தான். இது தேவாரத்தின் 3ஆம் திருமுறையில் அமைந்த மங்களப்பதிகம். இதுவும் திருஞான சம்பந்தரார் திருக்கழுமலம் தலத்தில் அருளப்பட்டது. இது பல சுபகாரியங்களில் பெரும்பாலாக பாடப்படும் பாடலாகும். இந்த பதிகம் சிவ சிந்தனையோடு வாழும் இல்லற வாழ்க்கை சிறந்தது, சிவசிந்தனையோடும் இல்லற வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும் என்பதை உணர்த்துவதற்காக பாடப்பட்ட பாடலாகும். பாடலை காண்போம். திருச்சிற்றம்பலம். மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லக்துருங் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்லக்துருங் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லக்துருங் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் அபிராமி பட்டரால் இயற்றப்பட்ட அபிராமி அந்தாதியின் 69வது பாடல். அது 100 பாடல்களை கொண்ட தொகுப்பு. அதில் 69வது பாடல். இந்த பாடலை பாடினால் சகல சௌபாக்கியங்களும் தேவியின் அருளால் நமக்கு கிடைக்கும். இதை தினசரி வழிபாட்டிலும் கூட நாம் தொடர்ந்து பாடலாம். பாடலை காண்போமா? தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவுந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே
கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும் தெய்வ வடிவுந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அடுத்த பாடல் காமாட்சி விருத்தம். இது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் மீது பாடப்பட்ட ஒரு ஆழ்ந்த பக்தி பாடலாகும். இது முழு பாடலும் அன்னையின் மீது ஆழ்ந்த அன்பு, உரிமை, கோபம், சரணாகதி அனைத்தையும் ஒருங்கே வெளிப்படுத்தும் பாடல். இந்த விருத்தத்தை நாம் தினமும் பாராயணம் செய்து வருவதால் சகல சௌபாக்கியங்கள் மற்றும் மகிழ்ச்சி குடும்பத்தில் நிலைத்திருக்கும் என்பது நம்பிக்கை. இங்கு நாம் காமாட்சி அம்மனின் திவ்ய மங்கள ரூபத்தையும் ஆபரண அலங்காரத்தையும் பற்றி பாடும் பகுதியை மட்டும் துதிக்கப் போகின்றோம். இது அன்னையின் மங்கள பொருட்களை பற்றி பாடுவதால் இந்த பாடலை ஓதினால் வீட்டில் லட்சுமி கடாட்சமும் சகல சௌபாக்கியங்களும் பெருகும். பாடலை முழுமையாக பாட முடிந்தவர்கள் முழுமையான பாடலையும் படித்து இணையத்திலிருந்து படித்து பாடலாம். அதுவும் மிகவும் நல்லது. சரி, பாடலை காண்போமா? 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசமது பாடகம் தண்டை கொலுசும் பச்சை வைடூரியம் இச்சையாய் இழைத்திட்ட பாதச் சிலம்பின் ஒளியும் முத்து மூக்குத்தியும் இரத்தின பதக்கமும் மோகன மாலையழகும் முழுதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலியழகும் சுத்தமாயிருக்கின்ற காதினிற் கம்மலுஞ் செங்கையில் பொன் கங்கணம் ஜெகமெலாம் விளை பெற்ற முகமெலாம் ஒளியுற்ற சிறு காது கொப்பினழகும் அத்திவரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனார் சொல்ல திறமோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசமது பாடகம் தண்டை கொலுசும் பச்சை வைடூரியம் இச்சையாய் இழைத்திட்ட பாதச் சிலம்பின் ஒளியும் முத்துமூ குத்தியும் இரத்தின பதக்கமும் மோகன மாலையழகும் முழுதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலியழகும் சுத்தமாயிருக்கின்ற காதினிற் கம்மனுஞ் செங்கையில் பொன் கங்கணம் ஜெகமெலாம் விளை பெற்ற முகமெலாம் ஒளியுற்ற சிறுகாது கொப்பினழகும் அத்திவரதன் தங்கை சக்தி சிவ ரூபத்தை அடியனார் சொல்ல திறமோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசமது பாடகம் தண்டை கொலுசும் பச்சை வைடூரியம் இச்சையாய் இழைத்திட்ட பாதச் சிலம்பின் ஒளியும் முத்து மூக்குத்தியும் இரத்தின பதக்கமும் மோகன மாலையழகும் முழுதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலியழகும் சுத்தமாயிருக்கின்ற காதினிற் கம்மலுஞ் செங்கையில் பொன் கங்கணம் ஜெகமெலாம் விளை பெற்ற முகமெலாம் ஒளியுற்ற சிறுகாது கொப்பினழகும் அத்திவரதன் தங்கை சக்தி சிவ ரூபத்தை அடியனார் சொல்ல திறமோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. ஓம் சக்தி. இதை தவிர நாம் மகா சக்தி வாய்ந்த இந்த ஓம் சக்தி மந்திரத்தையும் அவரவரால் முடிந்த அளவு 3 முறை 5 முறை 9 முறை அல்லது 108 முறை வரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் ஓதலாம். முக்கியமாக தாலி கயிறு மாற்றும் நேரத்தில் ஓதலாம். இது மிகச்சிறந்த பலனை தரும், சிறந்த சௌபாக்கிய சம்பத்துகளையும் தரும், நேர்மறை அதிர்வுகளையும் வீடு முழுக்க பரவச் செய்யும். நமது மனதிலும் அம்பிகை குடிகொள்வாள். காணொளியின் நிறைவிற்கு வந்தாயிற்று. இப்பெரும் நன்னாளில் அனைவரும் இப்பதிகங்களை பாராயணம் செய்து நலமும் வளமும் நிறைந்த மகிழ்ச்சியையும் பெற்று இன்புற்று இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம்.
இது போன்ற ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நாம் பதிவிட்ட பாடல்களில் நீங்கள் ஏற்கனவே பாராயணம் செய்து கொண்டிருந்தால் கமெண்டில் பதிவிடவும். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து அனைவரும் பயன்பெற உற்றார் உறவினருக்கு பகிரவும். நன்றி. நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம்.